ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லவும் விஜய் பார்த்தீங்கன்னா அனாமிகாவை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே வந்து அனாமிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல விஜய் வந்து ஃபுல்லாகவே நம்ம பக்கம் வந்துட்டாங்களே, இது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஆனால் இப்படி நடக்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகா கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அனாமிகா வந்து உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் விஜய் வந்து அனாமிகா கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விஜயோட சுண்டு விரல் கூட அனாமிகா மேலே பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகா விஜயை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, அங்கே என்னை நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கூப்பிட்றாங்க. உடனே விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அனாமிகா அது எப்படி சரி வரும், எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி ஒத்துப்பாங்க, அவங்க வரமாட்டாங்கல்ல, அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்கள எப்படி நான் இங்கே விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. சரி வேணும்னா நம்ம தனியாக ஒரு வீடு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறதுக்காக விஜய் வந்து ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான், அங்கே வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்டே விஜய் வந்து சொல்கிறாங்க. அனாமிகா பார்த்தீங்கன்னா ஐயோ ஹாஸ்பிட்டல் போனால் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க என்னென்ன பிளான் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு சரி பார்த்தீங்கன்னா பிரபா டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறனால மகாவும் சூர்யாவும் வந்து விஜய் வந்து அனாமிகிட்ட நடிச்சிட்டு தான் இருக்கான், உண்மையிலே வந்து பாசமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த பிரபா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் பிரபா கிட்ட சொல்கிறது அனாமிகா வந்து ஸ்டெப்ஸில் நின்று கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அனாமிகாவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.